குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நாமக்கல் போதுப்பட்டி காலனியை சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஸ்ரீதரும் அவர் மனைவியும் தள்ளுவண்டியில் இட்லி கடை நடத்தி வந்தனர். தினமும் இரவு கடையை மூடிய பிறகு மது குடிப்பது ஸ்ரீதர் வழக்கம். நேற்றிரவு 11 மணிக்கு நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது குடித்தார். பிறகு ஒரு பீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு பக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு சாப்பிட சென்றார். ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் செய்தார். சப்ளையர் டம்ளரை வைத்ததும் அதில் பீரை ஊற்றி கடகடவென குடித்தார் ஸ்ரீதர். இதை பார்த்த கடை உரிமையாளர் ஜோதிமலர், அவரது மருமகள் நிஷா ஆகியோர் ஸ்ரீதரை திட்டினர். இங்க குடிக்கக்கூடாது, வெளியே போங்க என சத்தம் போட்டனர். போதையில் இருந்த ஸ்ரீதர், டம்ளரில் பீர்தானை ஊற்றி குடித்தேன், இதுல என்ன தப்பு என அசால்ட்டாக கூறியபடி 2 பெண்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் நிஷா தனது கணவர் மௌலீஸ்வரனுக்கு போன் செய்தார். அவர் வந்து ஸ்ரீதரை அடித்து கடையில் இருந்து வெளியே இழுத்து செல்ல முயன்றார். ஸ்ரீதர் திமிரினார். அப்படித்தான் குடிப்பேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என ஸ்ரீதர் கூறியதும் மௌலீஸ்வரன் ஆத்திரமடைந்தார். ஸ்ரீதர் வைத்திருந்த பீர் பாட்டிலை பிடுங்கி அவர் தலையில் ஒரு போடு போட்டார். இதில் ஸ்ரீதர் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. உடனடியாக போலீசார் வந்து ஸ்ரீதரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே ஸ்ரீதர் இறந்தார். நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீதர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்ரீதரை பீர் பாட்டிலால் அடித்து கொன்ற மௌலீஸ்வரனையும் கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக அவரது தாயார் ஜோதிமலர், மனைவி நிஷா ஆகியோரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிநீருக்காக வைக்கப்பட்ட டம்ளரில் பீர் ஊற்றி குடித்த நபர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பாக பேசப்படுகிறது.